Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரேன்ஸ். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Now see the question number 6. Write the isomers of the compound having the formula C4H9Br அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு பாசிபிள் ஐசோமர்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல கொடுத்துருக்கிற அந்த மாலிகுலர் ஃபார்முலாவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதாவது கார்பன், ஹைட்ரஜன் அண்டு புரோமின். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்பன் எடுத்துக்கலாம். 4 கார்பன் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை கார்பன் இருக்கோ அதை லீனியராக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். இதை வேறு மாதிரி எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கார்பனை தூக்கிட்டு இந்த பிளேஸில் கீழே கொண்டு வந்துட்டால் அது நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கும். முதல்ல லீனியராக போட்டுக்கலாம். அதர் பாசிபிலிட்டி, நீங்கள் ஒரு கார்பனை தூக்கிட்டு இந்த சென்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்துடும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கார்பன் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி நான் இன்னொரு செட்டு வந்து நான் போட்டுக்கிறேன். எதுக்காகன்னு நமக்கு பின்னாடி தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து புரோமினோட பொசிஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ புரோமின் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு கார்பனில் வந்து நம்ம புரோமினோட பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? முதல்ல கார்பன் எடுத்துக்கோங்க, முதல்ல லீனியராக போடுங்க. அதில் ஏதாவது பிரான்ச்சஸ் பாசிபிள் இருந்தால் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். இதுதான் முதல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இருக்கிற நம்ம புரோமினை வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் போட்டு இந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ண போகிறோம், அதே பிளேஸில் ஒரு புரோமினை நம்ம போடுறோம். தட்ஸ் இட். இப்போது நமக்கு வந்து ஒரு ஐசோமர் வந்து கிடைச்சிரும். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகெயின் கார்பன் லீனியராக தான் இருக்குது. சரிங்களா? இங்கேயும் லீனியராக தான் இருக்குது. பட் புரோமின் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் பிளேஸில் அட்டாச் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஸ்ட்ரக்சரில் செகண்ட் பிளேஸில் அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது புரோமினோட பிளேஸை வந்து நம்ம மாற்றுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்போ இப்போ வந்து நமக்கு ஒரு ஐசோமர் கிடைக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரில் புரோமின் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, செகண்ட் ஸ்ட்ரக்சரில் இந்த செகண்ட் பிளேஸில் நம்ம புரோமின் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு இன்னொரு ஐசோமர் கிடைக்கும். தட்ஸ் இட். இவ்வளோ தான் பாசிபிள் ஐசோமர்ஸ். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹைட்ரஜன்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் அதை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நம்ம போட்டுட்டா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? பாருங்கள், ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடலாம். எங்கே வந்து 3 வரணும், 2 வரணும், இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டா நமக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு 4 பாசிபிள் ஐசோமர்ஸ் இருக்குது. அது எல்லாமே இதுதான். ஓகேங்களா? ஸோ இதோட நேம்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம வந்து 1 புரோமோ பியூட்டேன் அப்படின்னு எழுதலாம். 1 புரோமோ பியூட்டேன். ஏன்னா 4 கார்பன் இருக்குது, ஃபஸ்ட் பிளேஸ்லேயே நமக்கு புரோமின் இருக்குது. ஸோ 1 புரோமோ பியூட்டேன். இங்கே நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், திஸ் இஸ் கார்பன் நம்பர் 1, கார்பன் நம்பர் 2, 3 and 4. அப்போ நம்ம என்ன எழுதலாம், 2 புரோமோ பியூட்டேன். அவ்வளோதான் இதனோட ஐயூபேக் நேம். இந்த ஸ்ட்ரக்சர் வரும்போது பாருங்கள், ஆஸ் யூஷுவல் புரோமினுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் தரணும். 1 2 3, தட்ஸ் இட். அப்போ என்ன பண்ண போகிறோம், 1 புரோமோ 2 மித்தைல் புரோப்பேன். அவ்வளோதான், புரோப்பேன். தட்ஸ் இட். இந்த ஸ்ட்ரக்சரில் வரும்போது அகெயின் பாருங்கள், 1 2 3 இதான் நம்பரிங். அப்போ என்ன பண்ண போகிறோம், 2 புரோமோ 2 மித்தைல் புரோப்பேன். இதுதான் என்னோட ஐயூபேக் நேம். ஸோ இந்த ஐயூபேக் நேம் பார்க்கும்போது 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா?